ஓம் சரவணப ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் தீபாவளியில் நடந்த அதிசயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என்றோதுவார் முன். சரிங்களா? இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தீப ஒளியில் நடந்த ஒரு விஷயந்தான் இது. இது என்ன அப்படின்னா, தீபத்தில் நான் எனக்காக ப்ரே பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறப்போ நான் விளக்கு பொருத்துகிறப்போ நடந்த விஷயந்தான் இது. என்னால் நிஜமாகவே நம்பவே முடியலை. அவ்வளோ அழகாக திரியில் இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ அழகாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேல் வேல் அப்படியே ஜொலிக்குதா தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ அழகாக வந்திருந்தது. அப்புறம் பூ மாதிரியும் இன்னொரு விளக்கில் வந்திருந்தது. இதெல்லாம் எப்படி வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னா, கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம கேட்குற கேள்விக்கு இப்போல்லாம் தூபத்தில் பதில் சொல்கிறாங்க. தீபத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு ஒரு குட் சைன் வருதா இல்லை பேட் சைன் வருதா அப்படிங்கிறத விளக்கில் அவ்வளோ அக்யூரேட்டாக காமிக்கிறாரு. கடவுள் உங்களோட நெருங்கி பிரபஞ்சத்தோடையும் கடவுளோடையும் நீங்கள் நெருங்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் திரியிலையோ இல்லை தூபத்துலையோ திடீர்னு உங்களுக்கே தூபம் நிறைய வரும். வீட்டில் தூபம் நிறைய, அதாவது நார்மலாக தான் நம்ம பொருத்திருப்போம். ஆனால் அந்த தூபம் ரொம்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வரும். அந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சா இந்த உருவம் தெரியும் அப்படிங்கிற நினப்பு உங்கள் மனசுக்குள்ளே வரும். கடவுள் கூட இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குது அப்படின்னா. குழந்தை உருவத்துலேயும் வேல் உருவத்துலேயும் காட்சி கொடுக்குறாரு முருகர். நமக்கு ஒரு நல்ல சைன் வேணும் அப்படின்னா நம்ம மனமாற ஒரு 2 சொட்டு கண்ணீர் போதுங்க. நம்ம முருகர் நம்மளை ஆட்கொள்வதற்கு 2 துளி கண்ணீரே போதுமானது அவருக்கு. நீங்கள் இது செய்கிறேன் அதை செய்கிறேன்லாம் சொல்லாதீங்க. 2 சொட்டு கண்ணீர் விட்டு என்னோட மன வலியை நீ போக்கி கொடு முருகா அப்படின்னு போய் கண்ணீர் மல்க கேளுங்க. அவரே கூட இருந்து நடத்துவார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.